பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் தேடுவது உங்களை தேடி வரும். ஆதார வசனம் சங்கீதம் 103:7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, இஸ்ரவேல் மக்களை கானான் கொண்டு போய் சேர்ப்பேன். இது கர்த்தருடைய வாக்கு. பொறுப்படுத்திக் கொண்டார். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆதியாகமம் 15:13-16 வரை வாசித்து பாருங்கள். இவர்களை அடிமைப்படுத்தினவர்களை ஒடுக்கினவர்களை ஒடுக்குவேன், சிறுமைப்படுத்துவேன் என்றார். கானான் தேசத்தில் 7 விதமான ஜாதிகள், இனங்கள் உண்டு. நம்ம ஊர் இருக்கிற ஜாதி மாதிரி இல்லை. இவர்களை ஒதுக்கி அந்த தேசத்தை சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆரம்பத்திலிருந்து நடுவில் வரை முடிய வரை கொடுத்தேன் என்று தான் சொன்னார். அதற்குண்டான பொறுப்பை அவர் கையில் எடுத்துக்கொண்டார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். நான் அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு உண்டு. அவர் தன் மகிமையை காத்துக்கொள்வார். அவர் தனது பிரஸ்தாபத்தை அவர் காத்துக்கொள்வார். அதற்காகவே மோசேயும் ஆரோனை அழைத்தார். அந்த காலத்து கேலண்டர் இல்லை. 400 வருடங்கள் முடிந்து விட்டதான் இவர்களுக்கு தெரியாது. வாக்கு கொடுத்தவருக்கு தெரியுமே. அந்த நேரம் வந்தது. பிசைந்த மா புளிக்கும் முன்னே புறப்பட வைத்தார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களை பூசி முதலில் பஸ்காவை ஆசிரித்து புசிக்க வைத்து துரிதமாகவும் கசப்பான கீரையோடு இதற்கு ஞான அர்த்தம் உண்டு. மோசே ஆரோன் தலைமையில் புறப்பட வைத்தார். எகிப்தியர்களை எகிப்திலிருந்து கானான் போக நடந்தே போனாலும் 11 நாட்கள் தான் போதும். ஆனால் இவர்களை அப்படி நடத்தாமல் கீழே சீல் வனாந்தரத்திற்கு கொண்டு வந்து செங்கடலை பிளந்து பின் வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். அது அவர்களுக்கு தெரியாது. நம்ம வாசிக்கிறவர்களுப்போ நமக்கு தெரியும். அவர்கள் யுத்தத்தை கண்டால் பின்வாங்கி ஓடி போய் விடுவார்கள் என்றுதான் அப்படி நடத்தி வந்தார். அந்த பரம தகப்பனுக்கு, கரிசனுள்ள தகப்பனுக்கு தெரியும் இந்த ஆட்டுக்குட்டிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பது. வானத்திலிருந்து ஆகாரம் மன்னாவை கொடுத்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை ஆறாக ஓட வைத்தார். எல்லா தேவைகளையும் சந்தித்தார். நான்வெஜ் கேட்டார்கள், கொடுத்தார். இவர்களுடைய பங்கு அந்த சுதந்திரத்தை விசுவாசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நாங்கள் கானான் போகிறோம், நாங்கள் கானான் போய் அடைவோம். அதைத்தான் எதிர்பார்த்தார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் வனாந்தரத்தில் ஏசி போட்டது போல, இரவிலே அக்கினி ஸ்தம்பம், லைட்டு, நோ கரண்ட் பில், சகலத்தையும் அவரே பொறுப்படுத்திக் கொண்டார். ஏன்? ஒரே காரணம், ஆபிரகாமோடு வாக்கு பண்ணியிருந்தார், உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இதற்காகவே அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு இறங்கி வந்தார். பாருங்கள், அவர் தமது வாக்கில் உடன்படிக்கை நிலைநாட்டுவதில், நிறைவேற்றுவதில் எவ்வளவு உண்மையும் உறுதியுமாய் இருந்தார் என்பது ஆச்சரியமாயிருக்கும். ஏன் ஆச்சரியம்? வழியிலே இஸ்ரவேல் மக்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். அங்குதான் இவர்கள் ஈஸியாக இவர்களை கூட்டிக் கொண்டு வர முடியவில்லை. அப்படி முரட்டாட்ட முடியவர்கள் பாகால் பெயரை பற்றி கொண்டு தேவனை கோபப்படுத்தினார்கள், முறுமுறுத்தார்கள், பாவம் செய்தார்கள், கன்று குட்டியை செய்து வணங்கினார்கள், விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். இது தேவனுக்கு மகா அருவருப்பு. வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி தேவனை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தரின் பரிசுத்தராகிய மோசேயின் மேலும் ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். இத்தனையும் சகித்தார். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சங்கீதம் 78, சங்கீதம் 105, 106 வாசித்து பாருங்கள். விலாவாரியாக எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்க. அவிசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். இவருடைய பங்கு என்ன? விசுவாசம். சுதந்திரத்தை போய் எடுத்துக்கொள்வதற்கு விசுவாசம், அவ்வளவுதான். இவர்களுக்கு எந்த வேலை அவர் கொடுக்கவில்லை. சகல தேவைகளையும் சந்தித்தார். இவரது வாயின் அவிசுவாச வார்த்தைகளை வனாந்தரத்திலே அழிந்தார்கள். அழிந்ததற்கு இவர்களே பொறுப்பு, கர்த்தர் பொறுப்பல்ல. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார். தான் எவ்வளவு வல்லமையுள்ளவர், மகிமையுள்ளவர் என்பதை காட்டினார். எப்படி காட்டினார்? மோசேக்கு வழியும் சொன்னார். மக்களை, இஸ்ரவேல் மக்கள் கிரியையை கண்டார். அவருடைய கையின் கிரியைகளை கண்டார்கள். நீங்கள் வானத்தை பாருங்கள், ஆகாயத்தை பாருங்கள். சங்கீதம் 19:1 வாசித்து பாருங்கள். அவருடைய ஆகாய விரிவு என்ன சொல்லுகிறது, வானத்தில் என்ன சொல்லுகிறது என்று. சூரியனை பாருங்கள். எல்லாம் பார்க்கும்படியாக செய்தார். மோசேக்கு வழியை சொன்னார், இப்படி செய்யுன்னு. மக்கள் ரிசல்ட்டை பார்த்தார்கள். ஏன் செய்தார்? உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும். கை பிடித்து விட்டார் அல்லவா. அவர் ஆபிரகாம் இருந்தானே? இல்லையே. யாருக்கு தெரியும் அப்படின்னு அவர் நினைக்கலையே. தாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய மோசேக்கும் தன் வழியை காட்டினார்.
என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும் என்றார். என்ன தேவையோ அதை கொண்டு வர தண்ணீர், மாறா நீரை மதுரமாக்கியிருக்கு, எல்லாம் வழியை காட்டினார் மோசேக்கு. அவனோட முகமுகமாய் பேசிக்கொண்டே வந்தார். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு பிரமாணத்தை தன் விரலால் எழுதி கொடுத்தார். தாங்கள் யார் என்பதை மறந்து விட்டார்கள். 4 தலைமுறையாக அடிமையிலாக இருந்து விட்டார்கள். எகிப்தியர்கள் சொன்னதையே கேட்டார்கள். இப்போது நீங்கள் என்னை நேரடியாக ஜனங்கள், நான் உங்களை எடுத்துக்கொண்டேன், நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், நமக்கு முறைமை இப்படித்தான் என்னை தேட வேண்டும் என்ற ஆராதனை முறைமையை கொடுத்தார். ஏன்? 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர், 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள சத்தியமுள்ள தேவன் தன்னை நிரூபிப்பதற்காக, அவர்களுக்காக அல்லங்க, தன்னை நிரூபிப்பதற்காக கொடுத்தார். மோசேக்கு காட்டினார். இஸ்ரவேல் மக்கள் அவர் கிரியைகளை கண்ணார கண்டார்கள். நெகேமியா அப்படி எழுதி வைத்தார். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாத வரைக்கும் அவர்களை பராமரித்து வந்தீரப்பா. அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று. இவர்கள் அடைய வேண்டிய சுதந்திரக்கு தடையாக நின்றவரை கர்த்தரே நின்று யுத்தம் செய்தார். ஏன்? உடன்படிக்கை பண்ணிவிட்டார். தன் உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் ராஜ்யங்களை எடுத்து இவர்களுக்கு கொடுத்தார். இருக்கட்டும், இப்போது நம்முடைய வாழ்வின் பிரயாணம் இப்படித்தான். நமக்கு எந்த மோசையும் ஆரோனும் இல்லை, அவசியமும் இல்லை. இயேசுவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று, கொடுக்கப்படவில்லை, உண்டாயிற்று. நாம் இயேசுவின் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இயேசுவோடு பிதா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நமக்காக இயேசு தன் இரத்தத்தை கொட்டி உடன்படிக்கை பண்ணியுள்ளார். நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார். மோசேக்கு வழியை காட்டினார். இஸ்ரவேல் மக்கள் அவருடைய கையின் கிரியை கண்டார்கள். இன்று வழி நமக்கே காட்டுறார், நமக்கே எல்லா ரிசல்ட்டையும் கொடுக்கிறார். நம்மை கரம் பிடித்துள்ளார், நமக்கு வழியை காட்டுகிறார். ஆவியான துணை கொண்டு நித்தமும் ஆலோசனை கொடுக்கிறார். எங்கேயோ இருந்து அவர் வழி சொல்லி கொண்டிருக்கவில்லை, நமக்குள்ளேயே வந்து விட்டார். புது பலன், புது கிருபை காலதோறும் கொடுக்கிறார். நம்மை கரம் பிடித்தவர் கரை சேர்க்க வரை ஓயமாட்டார். மத்தேயு 28:20 ஏராளமான வசனங்களை சொல்லலாம். மரணபரியந்து நடத்துவேன் என்றார். உங்கள் குறைவைகள் எல்லாம் நான் நிறைவாக்குவேன் என்றார். பிலிப்பியர் 4:19 உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். உங்களை நான் கைவிட்டு விடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்றார். இதை நிறைவேற்ற, பாதுகாக்க, பரிந்து பேச, கொடுக்க, போஷிக்க அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் நமக்கு அவசியமில்லை. அவரே வந்து நம்மோடு இணைந்து கொண்டார். எங்கே குறைவு காட்டுங்க, சொல்லுங்க. நீ பயப்படாதே, என்னிடம் தள்ளிவிடு, அதையெல்லாம் என்னிடம் தள்ளிவிடு. நீ சந்தோஷமாயிரு, நீ என் கருத்துக்குள் அடங்கியிரு, நான் பார்த்துக்கொள்வேன். அப்படித்தானே சொல்லியிருக்கிறார். ஏற்ற வேலையை உயர்த்துவேன் என்று சொன்னாரே. பொறுத்திரு, காத்திரு. என்னுடைய வேலை என்று ஒன்று இருக்கிறது, என்னுடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது, என்னுடைய பாடி என்று ஒன்று இருக்கிறது. நான் நிச்சயம் செய்து முடிப்பேன். நான் மறுப்பதும் இல்லை, மறந்து விடுவதும் இல்லை. நான் மனுஷன் அல்ல. எத்தனை எத்தனை வாக்குகள் பிரத்யட்சமாக எழுதி கொடுத்து, ஏன் இந்த வாழ்வின் பிரயாணம் இப்பொழுது நமக்கு குழப்பமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, சோர்வு வருகிறது? ஒன்று நேரம். அவருக்கென்று நேரத்தை நாம் ஒதுக்குவதில்லை, ப்ரியாரிட்டிஸ் பண்ணுவதில்லை. முதன்மையான நேரத்தை எனக்கு கொடுனார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு என்று சொன்னார். நாம் எதை தேட வேண்டும்? அவரை தேட வேண்டும், அவருடைய நன்றி செலுத்த வேண்டும். அதிகாலையில் ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி அவருக்கு முதன்மையை செலுத்த வேண்டும். அதற்கு நமக்கு நேரம் இல்லை. உலக பிரகாரமான காரியங்களுக்குத்தான் நேரம். எல்லா நேரத்தை கொடுத்து மீதி இருந்தால் தூக்கமாக வரும், கொட்டாவியாக வரும். அப்போ தான் வேதம் வாசிக்கணும். முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவருக்குத்தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லை. ஆவியானவர் உள்ளே உணர்த்தி கொண்டே இருக்கிறார். கீழ்ப்படிதல் இல்லை, நன்றி எறுதலும் இல்லை. இந்த விசுவாச ஓட்டத்தில் தளர்ச்சி. ஏன் தளர்ச்சி வராது? இவைகளெல்லாம் இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக தளர்ச்சி வரத்தானே செய்யும். நாம் இந்த லிஸ்டில் எங்கே இருக்கிறோம் என்பதை கண்டு நாமே நம் பாதையை செம்மையாக்கி கொள்ள வேண்டும். அவரிடம் வந்து நிற்க வேண்டும். அதிகாலையில் அவரை தேட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையான நமது ஜீவியை இந்த சரீரம் ஆலயத்தில் தான் இருக்க வேண்டும். 7 நாட்கள் 6 நாட்கள் நம்ம உலகத்தில் இருக்கிறோம். நமக்கு உலகத்தில் இருப்பதற்கு வாழ்வதற்கு கொடுத்து விட்டார். 7வது நாள் அவருடைய ஆராதனையின் நாள். அந்த ஆராதனை நாள் நாம் சபையில் இருக்க வேண்டும். சபை கூடுதலை விட்டு விடாது இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு தான் மேரேஜ் வைக்கிறார்கள். உலக பிரகாரமான ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு அன்னைக்கு தான் வைப்பாங்க. வர முடியாது. நான் சபையில் இருக்க வேண்டும்.
சொல்லுகிறோமா? நினைத்து பாருங்கள். அவருக்காக நம்ம பிடிவாதமாக இருக்கிறோமா? நம்ம என்ன செய்ய சொன்னார்? விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, நீ அற்புதத்தை காண்பாய், அதிசயத்தை காண்பாய், நான் செய்கிறேன் என்று தானே சொன்னார். என்னை இல்லாமல் உன்னால் ஒன்று செய்ய முடியாது என்று தானே சொன்னார். நாம் அதை செய்வதற்கு யோசிக்கிறோம். சின்ன சின்ன காரியங்கள் ஓட்டை விட்டதால் நம்முடைய அபிஷேகம் எல்லாம் அது கீழே போய்விட்டது. இன்று அதை நிறைவு செய்யுங்கள். இன்று எதில் நாம் குறைந்துள்ளேன் என்பதை நீங்களாக தேடி பிடித்து மனஸ்தாபப்பட்டு வாருங்கள். அவர் நீதியுள்ள தகப்பன். தான் போட்ட பிரமாணத்தை தான் மதிப்பவர். நாம் மதிக்கிறோமே இல்லையா, அவர் மதிக்கிறார். அதை உடைக்க மாட்டார், வளைக்க மாட்டார், ஓட்டை போடவும் மாட்டார். நாம் தான் தினமும் மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும், இறுக பிடித்து கொள்ள வேண்டும். இதோ திறந்த வாசல் வா என்பார். கிறிஸ்தவ வாழ்வு அற்புதமான வாழ்வு, அதிசயமான வாழ்வு, சாதாரண வாழ்வு அல்ல. அதோட மகிமையை ஏன் நம்ம வாழ முடியவில்லை, அந்த மகிமையை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் குட்டி விஷயங்கள், சின்ன விஷயத்தை நாம் ஓட்டை போட்டு விடுகிறோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டு விடுகிறோம். இன்று நம்ம அதை பற்றி யோசிப்போமாக. நாம் ஏன் தேடி அலைய வேண்டும்? தேடாதே என்று தானே சொன்னார். அவர் சொன்னதை எனக்கு தெரியாமையா சொன்னார்? என்னை தேடு, அவைகள் தேடுவர் கூட கொடுக்கப்படும் என்றார். அந்த கூட கொடுக்கப்படுக்கு தேடிக்கொண்டு இவரை விட்டு விட்டோமே. இன்று சற்று யோசித்து பாருங்கள். அவர் நம்மை குறை சொல்வதில்லை, குற்றப்படுத்துவதில்லை, தண்டிப்பது இல்லை, உணர்த்துகிறார். என் பிள்ளை தன் வழிக்கு வர வேண்டுமே என்று உணர்த்துகிறார். என் பிள்ளை என் வார்த்தையை கேட்டு நடந்தால் நலமாயிருக்குமே என்று அங்கலாப்புப்படுகிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் வழியில் நிற்பது நடப்பது கடினமல்ல. ஆவியான உதவியும் கிருபையும் உண்டு. நல் வழியை, லாபகரமான வழியை, செழிப்பான வழியை காட்டுங்கப்பா. அந்த ரிசல்ட்டையும் காட்டுங்கப்பா. நிச்சயம் காட்டுவீர். நீங்கள் நல்ல தகப்பன், கரிசனை உள்ள தகப்பன். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் சிந்தனை, பேச்சு, செயல் இயேசுவை பிரியப்படுத்துகிறதா? என் தகப்பனுடைய வழியில் நான் இருக்கிறேனா? இதையே யோசிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.